நீங்க இப்போ ஒரு கேலரி டெஃபிசிட் டயட்ல இருக்கீங்கன்னா, நான் சொல்லப் போற இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணா போதும், உங்களோட பசிய ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னடா போன வீடியோல தான் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. டயட்ல இருந்தா பசிக்க தான் செய்யும். நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மாத்தி பேசுறேன்னு நெனைக்காதீங்க. இப்பயும் அதான் சொல்றேன். டயட்ல இருந்தா பசிக்க தான் செய்யும். பட் நான் சொல்லப் போற இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு பசிய கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னைய ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. விஷயம் ஹை புரோட்டீன். உங்களோட எல்லா மீல்லயும் புரோட்டீன் ஹையா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ சாப்பிடுற ஆர்டரும் ஃபர்ஸ்ட்டு ஃபைபர் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் புரோட்டீன சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா கார்ப்ஸ சாப்பிடுங்க. ஏன் சொல்றேன்னா, ஃபைபரும், புரோட்டீனும் சாப்பிட்டீங்கனாலே அதுவே உங்களோட வயிற ஃபுல்லாக்கிரும். அதுக்கப்புறம் நீங்க நெனச்சாலும் அதிகமா கார்ப் எடுத்துக்க முடியாது. 2வது பாயிண்ட்டு வெஜிடபிள்ஸ். நெறைய பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னா, கேலரீஸ மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு, இவ்ளோ கேலரிக்கு கார்ப்ஸு, இவ்ளோ கேலரிக்கு புரோட்டீனு இத மட்டும் எடுத்துட்டு, வெஜிடபிள்ஸ கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா, நீங்க கேலரி டெஃபிசிட்ல இருக்கனால, ஈவன் தோ புரோட்டீனும், கார்பும் எடுத்துக்கிட்டாலும், உங்களோட வயிறு ஃபில் ஆயிருக்காது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு நெறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றனால, உங்களோட வயிறையும் ஃபுல்லா வச்சுக்க முடியும். வெஜிடபிள்ஸ்ல லோ கேலரி இருக்கனால, கேலரிய பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. 3வது விஷயம் தண்ணி குடிக்கிறது. உங்களோட மீல் டைம தவிர எப்பலாம் பசிக்குதோ, மோஸ்ட் ஆஃப் த டைம் அது பசியா இருக்காது. தண்ணி தாகமா இருக்கும். ஸோ, உங்களோட மீல் டைம தவிர எப்பலாம் பசிக்குதோ, உடனே நெறைய தண்ணி குடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு பசிய கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ, பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓவராலா நீங்க ஒரு பேலன்ஸ்டு டயட்ட தான் ஃபாலோ பண்றீங்கன்னா, உங்களால கண்டிப்பா உங்களோட ஹங்கர முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்.